அருகே புதுச்சத்திரம் பகுதியில் மழையால் சேதமடைந்த தரைப்பாலம் சீரமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். மாவட்டம் முழுவதும் 12 பாலங்கள் சேதமடைந்துள்ள நிலையில் 8 பாலங்கள் சீரமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. சிதம்பரம் மற்றும் சுற்று வட்டாரங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு சேவா பாரதி அமைப்பின் சார்பில் 15 லட்சம் ரூபாய் செலவில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. புவனகிரி, கீரப்பாளையம், காட்டுமன்னார் கோவில், குமராட்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டன. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் ஆட்சியர் அலுவலகம் அருகிலுள்ள சின்னமலையான ஜாமாதி மலையில் பெருக்கெடுத்துள்ள அருவி அப்பகுதி மக்களை கவர்ந்துள்ளது. சமீபத்தில் பெய்துள்ள மழையால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அருவியில் நீர் வருவதால் அருவியில் குளிக்க அவர்கள் ஆர்வத்துடன் வருகின்றனர். கரூர் மாவட்டத்தில் பெருமளவு விளைந்துள்ள வாழைப்பழத்திற்கு உரிய விலை கிடைக்காததால் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வாழைத்தார்களுக்கு அரசே விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு விண்ணப்பித்த பொதுமக்களின் வீடுகளில் நேரில் சென்று மாவட்ட ஆட்சியர் லட்சுமி திடீர் சோதனை மேற்கொண்டார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் நடைபெறவுள்ள கும்பாபிஷேகத்திற்கு வரும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக ஆயிரக்கணக்கான போலீசார் பணியில் ஈடுபட உள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். வரும் ஜனவரி 20ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதை அடுத்து கோவிலில் ஆய்வு மேற்கொண்ட அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கோவை மருதமலை கோவிலுக்கு வரும் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து வரும் நிலையில் 50 லட்சம் ரூபாய் செலவில் 3 புதிய பேருந்துகளை கோவில் நிர்வாகம் வாங்கியுள்ளது. இந்நிலையில் மருதமலை கோவில் அடிவாரத்திலிருந்து கோவிலுக்கு செல்ல மலைப்பகுதியில் 13 ஹேர்பின் பெண்ட் உள்ளதால் புதிய வாகனங்களை இயக்க முடியாத நிலை உள்ளதாகவும் இதனால் அடிவாரத்தில் பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பக்தர்கள் தெரிவித்துள்ளனர். ஆகம விதிப்படி அர்ச்சகர்களை நியமிப்பது குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பு மக்கள் கலை இலக்கியத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட 15க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர்.